வணக்கம். வரக்கூடிய டிஎன்பிசி ரயில்வேல இந்த மாதிரி சம் கேட்டா நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சம்ம பாருங்க. 1 மீட்டர் நீளமுள்ள கயிறு ஒரு ஒழுங்கான வட்டமாக மாற்றப்படுகிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, 1 மீட்டர் நீளமுள்ள கயிறு. அப்போ கயிறு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதை வந்து நம்ம எவ்வளவு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த 1 மீட்டர் வட்டமாக நீளமுள்ள கயிறை வட்டமாக மாற்றும் போது இந்த கயிறை நம்ம மட்டமாக மாற்றும் போது இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது 1 மீட்டர். அப்போ நம்மளுக்கு இது சுற்றளவு என்னதாகும்? இதை சுற்றி வரும்போது இதுதான் சுற்றளவு 1 மீட்டர். இப்போ நம்மளுக்கு வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னா 2πr. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. அப்ப இந்த வட்டத்தின் சுற்றளவுக்கான அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம இந்த ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். r = 1/2π. அப்ப ஆரோட வேல்யூ ஆரா வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? வட்டத்தின் பரப்பளவு கேக்குறாங்க. வட்டத்தின் பரப்புக்கு நம்ம πr² நமக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம ஆர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆரை இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ π × ஆருக்கு பதிலா 2πr². நம்ம எப்படி எழுதலாம்? π × 1/2π நம்ம பிரிச்சு எழுதணும். r² 2 டைம் போடுறோம். 2π. சரியா? அப்போ நம்ம மறுபடியும் இது கிடைக்கிறது என்ன கிடைக்குன்னா π × 1 × 1 2π × 2/4π. இந்த பை அடி கொடுத்துடலாம். நம்ம பரப்பளவுக்கு வந்து 1/4. வட்டத்தின் பரப்பளவு πr² ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 1/4 நம்மளுக்கு ஆன்சர். தேங்க்யூ.